அத்தை கண்ணை தருங்க அத்தை, கண்ணை தருங்க அத்தை. மேடம் வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பாருங்க சிஸ்டர், பாத்துக்கோங்க. டாக்டர் ஃபிட்ஸ் வந்துருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. இந்த ஹாஸ்பிடல் தானே? ஆமா சார். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க லட்சுமி மேடம்னு அட்மிட் அவங்க பண்ணாங்கல்ல? ஐசியூல இருக்காங்க. டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. ஐசியூ எங்க இருக்கா? நேரா போனா லெஃப்ட்ல இருக்கும். தேங்க் யூ மேடம். சார் வாங்க. லட்சுமி மேடத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் என்ன மனுஷங்க? லட்சுமி மேடத்தை இப்படி அடி மேல அடி அடிச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டீங்களா? அப்படி என்னங்க அவங்க ஊர் உலகத்துல பண்ணாத பண்ணிட்டாங்க? அவங்க குடும்ப கௌரவம் சம்பிரதாயம் சொல்லி அவங்க தாலி எடுக்க போச்சு. மேடி, சத்தியமா இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு நடக்குதுன்னே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நடக்க விட்டுருப்பேனா? இந்த விஷயம் மட்டும் தானே தெரியாது, மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு. உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க. வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம இப்படி தெருவுல விட்டுட்டீங்களே, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள கூப்பிட்டு அவங்கள அவமானப்படுத்தி ஏதோ விசேஷம் மாதிரி பண்ணா அவங்க எப்படி தாங்குவாங்க? ஐயோ மேடி, எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி எல்லாம் பண்ண போறதா தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது பண்ணி நிறுத்தி இருப்பேன். நிறுத்தி கிழிச்சிருப்பீங்க. சிஸ்டர், அத்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க மேடம். டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ. பிரதிபா, பிரதிபா, நூக்கு விஷயம் తెలుసా? என்னாச்சு? நம்ம லக்ஷ்மிக்கு காக்காவலிப்பு வந்துருச்சு. ஓ மை காட், என்ன சொல்றீங்க நீங்க? ச்சே, பாவம் லக்ஷ்மி, இந்த வயசுலயா இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வரணும்? பிரதிபா, நீயா இப்படி எல்லாம் பேசுற? லக்ஷ்மிக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னதும் நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்ச. வாட் டு டு பரிமளம்மா, எனக்கும் கொஞ்சம் நல்ல மனசு இருக்கு. ஓகே, எதிரி கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது. இது கனவா? என்ன அப்படியே கருணை கடலா மாறிட்டேன்னு நினைச்சீங்களா? நெவர். இப்படி எல்லாம் பேசினா நமக்கு செட் ஆகுமான்னு நினைச்சேன். செட் ஆகல. அதான் நான் பார்த்தேன். லக்ஷ்மி மேல அதுவும் நீயா இறக்கப்பட போற. Why should I? என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்க, எவ்வளவு எல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க. அவங்க மேல எனக்கு எதுக்கு சிம்பதி வரணும்? நாட் அட் ஆல். ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு தான் அவளை அனுப்பணும்னு நினைச்சேன். இப்போ ஒரேடியா போயிடுவா போல இருக்கு. என்ன, எனக்கு தான் ஆப்போனன்ட் இல்லாம நான் தான் கொஞ்சம் கஷ்டப்பட போறேன். ரியலி போரிங். என்ன பிரதிபா சொல்ற? அப்போ லக்ஷ்மி மர்கையாவா? அது கன்ஃபார்ம்டா தெரியாது. பட் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி
டெஃபினட்டா இந்த பிளாட்டோட செக்ரட்டரியா இருக்க முடியாது. சோ இட் வில் பி மீ. நான் தான் இந்த பிளாட்டோட செக்ரட்டரி. பவி, பவிமா, பவி, பவி, லட்சுமிக்கு இப்ப எப்படி இருக்குமா? பேசாதீங்க தாத்தா. உங்களாலதான் இப்ப அத்தை இன்னைக்கு இவ்ளோ சீரியஸா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஐசியூல இருக்காங்க. சத்தியமா நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அவ இப்படி அசிங்கப்படுத்திட்டாளேன்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அப்படி என்ன அசிங்கமா போச்சு உங்களுக்கு? சரி, அத்தை பண்ணது தப்புன்னா நீங்க பண்ணது என்ன? பாவம் தாத்தா, அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்கள அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு தாலிய வேற. நீங்க பண்ண கொடுமை தாங்க முடியாம தான் அத்தைக்கு வலிப்பு வந்திருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? பவி, அவளை தலையில தூக்கி வச்சுட்டு தாங்கணுமா? அவ இப்படி பண்ணதுதான் என்னால தாங்க முடியலமா. உங்களை நியாயப்படுத்திக்க நீங்க 1000 காரணம் சொல்லலாம். ஆனா அத்தை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க காரணம் நீங்க பண்ண சடங்கு தான். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு தான் இந்த சடங்கெல்லாம் செஞ்சம்மா. யாரு தாத்தா அந்த 4 பேரு? உங்க முன்னாடி பேசாம பின்னாடி பேசுறாங்களே அந்த 4 பேருக்காக அத்தைய போய் காயப்படுத்த உங்களுக்கு எப்படி தாத்தா மனசு வந்தது? 4 பேர் என்ன சொல்வாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்வாங்க, இப்படி பாக்குறீங்களே தவிர வீட்ல இருக்கிறவங்களோட விருப்பத்தை ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா? புறம் பேசுறவங்களுக்கு பயந்து பயந்து நீங்க அத்தைய இப்படி காயப்படுத்தி வாழ்நாள் பூரா உங்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னாச்சு? டேய் சந்தோஷ், லட்சுமிக்கு வலிப்பு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கடா. என்ன என்னாச்சு பவி? அத்தை ஐசியூல இருக்காங்கடா. கிரிட்டிக்கலா இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. என்ன பவி? சந்தோஷ், என்னடா சின்ன புள்ள மாதிரி எதுக்கு அழுவுற? என்னால முடியல பவி. அம்மா இப்படி பண்றதை என்னால ஏத்துக்கவும் முடியல. உங்களை விட்டு கொடுக்கவும் என்னால முடியல. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பவி. இப்ப நான் என்ன பண்றது? சந்தோஷ், அத்தை நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. அவங்க கூட நான் இருக்கணும். நான் இப்ப போறேன். பவி, பவி, நான் என்ன பண்றது தாத்தா? தாத்தா,
சிஸ்டர், சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப். உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவரை கொஞ்சம் வெளியே வர சொல்றீங்களா? ஓகே மேடம், நான் சொல்றேன். சார், வெளியே இருக்கிறவங்க உங்களை கூப்பிடுறாங்க. பாத்துக்கிறீங்களா? ஓகே சார். என்ன மேடி? சார், மணி 10 ஆச்சு. இன்னும் நீங்க எதுவுமே சாப்பிடல. வாங்க சார், ஏதாவது சாப்பிட்டு வரலாம். எனக்கு பசிக்கல மேடி. சார், என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. லக்ஷ்மி மேடம் இப்படி இருக்க நேரத்துல நீங்களாவது கொஞ்சம் தெம்பா இருக்கணும்ல. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க. சரி வா. சிஸ்டர், சிஸ்டர், ஐசியூ எங்க இருக்கு? நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு. இப்படியா? ஆமா. தேங்க்யூ. சிஸ்டர், சார், யார் நீங்க? இந்த மாதிரி ஐசியூக்குள்ள எல்லாம் போக கூடாது. இல்ல, ஒரு அம்மாவை இன்னைக்கு அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓ, லக்ஷ்மி அம்மாவா? அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து ஐபிபி ஆகி சாவுக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருக்காங்க. இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜே தாண்டல சார். இப்பெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. ப்ளீஸ் சிஸ்டர், நான் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன். சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. யாரையும் ஐசியூக்குள்ள விட மாட்டோம் சார். ஒரு 5 நிமிஷம் நான் யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா, என்ன பிரச்சனை? யார் இவங்க? யாருன்னே தெரியலடி. அந்த ஃபிக்ஸ் பேஷண்ட் இருக்காங்களே, அவங்க பார்க்க வந்திருக்காங்க. சார், நாளைக்கு நார்மல் வார்டுக்கு மாத்திருவாங்க. அப்ப வந்து பாருங்க சார். ஆமா, நீங்க யார் அந்த அம்மாவுக்கு? அவங்க என்னோட அம்மா. என்ன சார், அவங்க புள்ளங்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுமே வந்து பார்க்காம இப்ப நைட்ல வந்து பாக்குறீங்க. காலையில இருந்து எங்க போனீங்க? சரிங்க சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் தூரமா நின்னு ஒரு 5 நிமிஷம் போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. என்ன சிஸ்டர், அவங்கள டக்குன்னு உள்ள போக சொல்லிட்டீங்க? ஏதோ குடும்பத்துல பிரச்சனை போல. அதான் யாருக்கோ தெரியாம நைட்ல எப்படி பார்க்க வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அம்மாவையும் மகனையும் பிரிச்ச பாவம் நமக்கு எதுக்குடி? 5 நிமிஷம் தானே, பார்த்துட்டு போகட்டும். சரி, ஓகே. சாரிம்மா, உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா. நம்ம 2 பேருக்கு நடுவுல எதுவுமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் தான் என்னை மாத்திக்கிட்டு உனக்கு பிடிச்ச உன்னோட சந்தோஷம் இருந்தனேம்மா. அப்புறம் ஏமா நமக்குள்ள இப்படிலாம்? இந்த கல்யாணத்தால மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு தாத்தா புலம்புறாரு. எனக்கு மட்டுமே சொந்தமான அம்மா என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி தோணுதுமா. நான் என்னமா தப்பு பண்ணுனேன்? எனக்கு ஏமா இப்படி ஒரு தண்டனை? உங்களை மதிக்காம இருக்கும்போது கூட இருந்த நீங்க
இப்ப நீங்க தான் உலகம்னு நினைக்கும் போது என்னை விட்டுட்டு நீங்க ரொம்ப தூரம் போன மாதிரி தோணுதுமா. மனசு வலிக்குதுமா. அம்மா 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 என்னாச்சு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், அம்மா இப்ப ஐசியூல இருக்கிற இருமுறாங்க. பேஷண்ட் இப்படி எல்லாம் தொடவே கூடாது. இல்ல சிஸ்டர், இப்ப இருமுனாங்க. நீங்க முதல்ல வெளியில போங்க. டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. நீங்க முதல்ல போங்க. போங்க சார், ஃபர்ஸ்ட் முதல்ல. நான் போறேன். நாங்க பாத்துக்குறோம், நீங்க போங்க. போங்க சார், போறேன். போங்க.